இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். நமது தொடரில் இன்று ஒரு தனித்துவமான இனிமையை தரக்கூடிய சில பாடல்களை பற்றி பார்ப்போமா? இப்பொழுது ஹரிகாம்போஜி என்ற ஒரு தாய் ராகத்தினில் வரக்கூடிய வெவ்வேறு விதமான இனிமையை காட்டக்கூடிய சேய் ராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே ஹரிகாம்போஜி மிக இனிமையான ராகமாக பாடல்களை அறிந்துள்ளோம். அதன் கீழ் வரக்கூடிய சேய் ராகங்களும் வித்தியாசமான இனிமையை நமக்கு காட்டக்கூடியனவாக உள்ளன. இது பற்றி மேலும் மேலும் அறிவதற்கு மனம் தூண்டப்படுகிறது என்பதனை மறுக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்வரக்கோர்வையும் ஒவ்வொரு இனிமை என்பதனை நாம் நமது வழியில் காண்கின்றோம். ஒரு சில குறிப்பிட்ட பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை தான் தாங்கி வருகின்றன என்பது பற்றி கூறியிருப்பினும் ஒன்றுக்கொன்று சற்று ஒரு சில மூலைகளில் பொருந்துவதாக தோணலாம். ஆனால் சற்று நகர்ந்த பிறகு அது வேறு தனித்துவமான ராகமாக இருப்பதை அறிய முடிகின்றது. இவ்வகையில் ஒரு சில குறிப்பிட்ட பாடல்களை பாருங்களேன். இசைத்து பார்க்கும்போது ஸ்வரங்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம். இந்த பாடல்கள் தாங்கள் கேட்டு இன்புற்ற பாடல்களாகத்தான் இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு சில பாடல்களை நாம் என்ன பாடல் என்று எளிதில் அறிந்து கொள்வதற்காக பாடி பார்க்கின்றோம். எழுத்து வடிவில் கண் கொடுத்து அதனை யூகிப்பது என்பது கடினம் என்பதனால் முடிந்தவரையில் அந்த பாடல்கள் எம்மாதிரியான இனிமையை கொண்டுள்ளன என்பது பற்றி பார்க்கின்றோம். உதாரணமாக அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடலை பக்தி பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாதவிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சாமி நமோ நமோ வெகுகோடி என்ற ஒரு இனிமையான பாடலை நாம் கேட்டு இன்புற்றிருக்கின்றோம். இதுபோலவே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தெய்வமகன் படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுபோலவே சிவகவி என்ற படத்தில் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் ஜி. ராமநாதன் இசையில் பாடிய பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். உதாரணமாக வள்ளலை பாடும் வயால் வள்ளலை பாடும் வயால் அறுதலை பிள்ளையை பாடுவேனோ வள்ளலை பாடும் வயால் அறுதலை பிள்ளையை பாடுவேனோ வெள்ளிமலை எந்தன் சுவாமியை பாடும் வயால் தகப்பன் சுவாமியை பாடுவேனோ என்று ஒரு இனிமை ஓடுகிறது பாருங்கள். இன்னும் வரக்கூடிய பாடல்களில் இந்த இனிமை எங்கு வருகிறது என்பதனை யோசித்து பார்ப்போம். குலமகள் ராதை என்ற படத்தில் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய ராதே உனக்கு கோபம் ஆகாதடி ராதே உனக்கு கோபம் ஆகாதடி காதலியே தவறேது செய்தேன் பிரிய காதலியே தவறேது செய்தேன் பிரிய உன்னை மனம் புரிபவன் நான் அல்லவோ உன்னை மனம் புரிபவன் நான் அல்லவோ நீ ஒன்றும் புரியாத சின்னஞ்சிறுமியோ ஓடாதே ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்று இனிமையை நாம் குறிக்கின்றோம். இதுபோலவே கப்பலொட்டி தமிழ் என்ற படத்தில் திருச்சி லோகநாதன் அவர்கள் ஜி. ராமநாதன் இசையில் பாடிய பாடல் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். இதுபோலவே மாமியார் மெச்சிய மருமகள் என்று ஒரு படத்தில் ஆர். சுதர்சனம் அவர்கள் இசையில் எம்.எல். வசந்தகுமாரி அம்மா பாடிய பாடல் கண்ணாவாவா மணி வண்ணாவாவா கண்ணாவாவா
மணிவண்ணாவா மணிவண்ணா அமுதை நீ உண்ணவா வா வா கண்ண மணிவண்ணா அமுதை உண்ணவா வா வா கண்ணவா வா மணிவண்ணவா வா என்ற பாடலை பார்ப்போம். அடுத்து 16 வயதில் படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு தின்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி என்ற பாடல் இந்த இனிமையை கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். அதுபோலவே அழகன் என்ற ஒரு படத்தில் மரகதமணி, அதாவது கீரவணி என்று பெயர் மாற்றியுள்ளார். இவரின் இசையில் கே.எஸ். சித்ரா, சிவசிதம்பரம் ஆகியோர் பாடிய ஒரு பாடல். கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளிப்போ மாமா, கூத்து பார்த்த செய்தி எல்லாம் சொல்லிப்போ மாமா, விளையாடி விளையாடி பொழுதாகி போச்சு, விரல் தீண்டும் இடமெல்லாம் அடையாளமாச்சு, எந்திரு மாமா விழி ரெண்டும் உறங்காம சொருகுது கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளிப்போ மாமா என்ற ஒரு பாடலை இனிமையை அறிகின்றோம். அதுபோலவே ஜென்டில்மேன் என்ற படத்தில் ஏ. ரஹ்மான் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சுஜாதா மேனன் ஆகியோர் பாடிய பாடல். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே என்ற பாடலை நாம் கேட்டு இன்புற்றுள்ளோம். அதுபோலவே புண்ணிய பூமி என்ற படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் பி. சுசீலாம்மா பாடிய ஒரு மென்மையான பாடல். புகுந்த வீடு இனிமையான மல்லிகை பந்தல், அங்கு புதிய வாழ்க்கை தேடி போகும் இவளொரு தென்றல், மங்கை இவளொரு தென்றல் என்ற பாடல் கேட்டுள்ளோம். இதுபோலவே மலர்களை மலருங்கள் என்ற படத்தில் கங்கை அமரன் அவர்கள் இசையில் பி. சுசீலாம்மா பாடிய பாடல். சுட்டும் விழிச்சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ, பட்டு கரு நீல புடவை பதித்த நல்வைரம், நட்ட நடு நிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி, சுட்டும் விழிச்சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. இவ்வாறு ஒரு 10-11 பாடல்களை நாம் பார்த்தோமா. இந்த பாடல்கள் குறிப்பிட்ட வகையான இனிமையை தாங்கி இருப்பதை நம்மால் ஓரளவிற்கு அறிய முடிகிறது. ஏனென்றால் பயிலாமல் இசை பற்றி ஆராய்கின்றோம், முறையாக பயின்று வரவில்லை. காதில் பட்ட இனிமையை அறிந்து கொள்வதற்கு சுயமாகவே ஒரு தேடலை வைக்கின்றோம். இதுதான் நம்முடைய திட்டம், இவ்வளவுதான் நம்மால் முடியும். இதற்காக இனிமேல் கிளம்பி முறையாக கற்ற பிறகு இந்த தேடல் வைப்பது என்பதற்கு காலம் கிடையாது. ஆகவே அன்பர்கள், நாம் நமது வழியில் சென்று இந்த இனிமை எந்த அளவிற்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்கான சுயமான முயற்சியில் தான் இந்த ஓட்டத்தை ஓடுகின்றோம். ஆகவே இங்கு நாம் பார்த்த இந்த பாடல்களில் வந்த இனிமைக்கு காரணமான ஸ்வரங்கள் என்ன என்பதனை பற்றி நாம் எப்போதும் போல கீபோர்டுக்கு சென்று அதனை இசைத்து பார்க்கும்போது பொதுவாக எல்லா பாடல்களும் எந்த அடிப்படையில் எந்த ஸ்வரத்தொகுப்பை தாங்குவதனால் இந்த இனிமை வருகிறது என்பதனை அறிவதற்கு நாம் முயல்கின்றோம். ஆகவே நாம் கீபோர்டில் சென்று இந்த சொல்லப்பட்ட சில பாடல்களில் அதன் இந்த ஸ்வரத்தொகுப்பு எவ்வாறு உள்ளது என்பதனை பற்றி பார்ப்போம். முதலில் அருணகிரிநாதர் அவர்கள் பாடிய முருகன் மீதான திருப்புகழ் பாடலை நாம் குறித்திருந்தோம். அது எவ்வாறு அந்த வரிகள் பின்பற்றப்படுகின்றன என்பதனை பற்றி இசைத்து பார்ப்போம்.
அடுத்து கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற பாடல் தெய்வமகன் படத்தில் வந்த பாடலை குறித்திருந்தோம், அது பார்ப்போம். இதுபோலவே எம்கேடி அவர்கள் பாடிய பாடல் சிவகவி என்ற படத்தில் வள்ளலை பாடும் வாயல் என்று குறித்திருந்தோமே. இதுபோலவே குளமால் ராதே என்ற படத்தில் கேவி மகாதன் இசையில் வந்த பாடல் ராதே உனக்கு கோபமாகாதடி. கப்பலோடைய தமிழன் படத்தில் வந்து என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். அடுத்து கண்ணா வா வா மணி வண்ணா வா வா. அடுத்து ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. அடுத்து கோழி கூவும் நேரமாச்சு. அடுத்து என் வீட்டு தோட்டத்தில். அடுத்து புகுந்த வீடு இனிமையான மல்லிகை பந்தல்.
சுட்டும் விழிச்சுடர் தான். இங்கு பார்த்த நாம் இசைத்த இந்த பாடல்கள் உதாரணமாக நாதவிந்து கலாதீனம் என்ற பாடலை பார்க்கும்போது மரி மபத தத த மரி மபத தத மத நித நித தபம தபப தனி சச தசனித பபம என்று இந்த விவரம் இந்த பாருங்கள். இந்த சாவிகள் இது ஹரிகாம்போஜியினுடைய ஸ்வரங்கள். சட்ஜம், அந்தரகாந்தாரம், சதுசுருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், சதுசுருதி தைவதம், சுத்த நிஷாதம், மேல் ஷட்ஜம். இந்த சுத்த நிஷாதம் என்று இந்த கருப்பு கட்டை எல்லா பாடல்களிலும் வந்திருப்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். நாம் இசைக்கும் போது இது கட்டாயமான ஒன்றாக வந்திருப்பதை நாம் அறிகின்றோம். இதற்கு பதிலாக கீழே இறக்கியிருந்தமென்றால் சங்கராபரணமாக இருக்கும். அது அடுத்த நிலையில் நாம் தெரிந்து கொண்ட ஆவலில் விவரிக்கின்றோம். இப்போதைக்கு இந்த கருப்பு கட்டை ஒரு கட்டை சுருதியில் பார்க்கும்போது இந்த கருப்பு கட்டை சிறிய நிஷாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது. ஆகவே இங்கு நாம் பார்த்த இந்த பாடல்கள் எந்த அடிப்படையிலான ஸ்வரக்கோர்வை கொண்டுள்ளன என்பதனை பற்றி பார்க்கும்போது இது இந்த ஸ்வரங்களின் அடுக்கம் ஆரோகணத்தில் நன்கு பாருங்கள். த சரிகம பதனி ஆரோகணம், த சரிகம பதனி அவரோகணம், நீத பமகரி ச நீத பத ச நீத பமகரி ச நீத பத ச என்று இவ்வாறாக வித்தியாசமான வக்கரத்தை இது ஆரோகணத்திலும் காட்டுகிறது, அவரோகணத்திலும் காட்டுகிறது. தைவதத்தில் ஆரம்பித்த பிறகு சட்ஜத்துக்கு வருகிறது. மேல் சட்ஜத்தை அங்கு இணைக்கவில்லை. நன்கு பாருங்கள், நிஷாதத்துடன் திரும்ப வருகிறது என்று. இவ்வாறு இந்த ஸ்வர அமைப்பு ஆரோகண அவரோகணத்தில் கொண்டுள்ள இந்த ராகம் ஹரிகாம்போஜினுடைய ஒரு ஜன்னிய ராகமாக செஞ்சுருட்டி என்ற பெயரில் வருகிறது. ஆகவே இங்கு நாம் பார்த்த பாடல்கள் அனைத்தும் அமைந்துள்ள ராகம் செஞ்சுருட்டி. செஞ்சுருட்டியின் திரும்பவும் கூறுகின்றோம், செஞ்சுருட்டியின் ஆரோகணம் அவரோகணம் என்று வந்திருப்பதை தாங்கள் அறிவீர்கள். இது நாம தேடி பார்த்து அந்த இனிமையை தருவதற்கான காரணம் என்ன என்று நம்ம சுய தேடலில் நாம் கண்டறிகின்றவற்றை ஏடுகளில் உள்ள உதாரணங்களை வைத்து நாம் முடிவு செய்து கொள்கின்றோம். ஆகவே இங்கு நாம் தெரிந்து கொண்ட இந்த இனிமைக்கான அடிப்படை ஸ்வரங்களின் தொகுப்பு செஞ்சுருட்டி என்ற ஒரு இனிமையான ராக பெயரில் வருகிறது என்பதனை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனில் இன்னும் அநேக பாடல்கள் இருக்கலாம். தாங்கள் இது பற்றி செவியில் படும்போது அதனை ஒப்பிட்டு இதனை உறுதி செய்து கொள்ள வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.